ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு சூப்பரான சிரிப்பான ஷின்சான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தலைவனோட வீட்டை தான் காட்டுறாங்க. கரெக்டாக மணி இப்போ 1:25 இந்த நேரத்தில் டமால்னு யாரோ ஒருத்தவங்க சத்தமாக பாம்பை போட்டுருவாங்க. நம்ம தலைவனை எழுந்துட்டு, நைனா நீங்களா அதுன்னு கேட்க, ஹாரி நான் இல்லைன்றுவார். அம்மா நீங்களா அதுன்னு கேட்க, மிக்ஸி நான் இல்லைன்றுவாங்க. ஹீமாவரியை பார்த்தா தூங்கிட்டு இருப்பா. நம்ம தலைவனும் நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ வெளியூர் சத்தம் கேட்கும், மாமே இன்னைக்கு சரக்கு கொஞ்சம் ஓவர் தான் போலியன்ட்டு. நம்ம தலைவனும் யாருடாதுன்னு சொல்லிட்டு நேராக மாடி ஏறி பால்கனிக்கு போயிட்டு எட்டி பார்ப்பான். அப்போ ரோட்டில் 2 பேர் பேசிட்டு போவாங்க. மச்சி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, சொல்லு உனக்கு என்ன வேணுமோ கேளுடான்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு போக, இப்போ எதிர மான்சுதாக்கா மேடமும், என்ன வாழ்க்கை இது, ஊரில் யார் யாருக்கோ நல்லது நடக்குது, எனக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு விரக்தியில் நடந்து வர, இப்போ இவங்களுக்கு எதிர அந்த 2 பேரும் போதையில் நடந்து போக, மான்சுதாக்கா மேடமும், சாலா இங்கே நான் டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. டக்குன்னு நிலாவை பார்த்துட்டு, ஹே நிலா நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், என்ன நீ என்னையவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நிலா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தலைவனும் பால்கனியில் இருந்துக்கிட்டு, மாடம் மாடம் நான் தான் மாடோன்மா. மான்சுதாக்கா மேடமும், இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, இது ஷின்சானாச்சே. நைட்டில் இவன்கிட்ட பேசுகிறதும் பேய்கிட்ட பேசுகிறதும் ஒன்று தான், ரெண்டுமே டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்காம ஓடிடுவாங்க. நம்ம தலைவனும் மாடோன்றதை தவிர நம்ம என்ன சொல்லிட்டு இவங்க இப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அப்படியே யோசிச்சுன்னு காட்டுறாங்க. அவனும் ஃபோனில் மிச்சி கிட்ட, மிச்சி நான் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படுறியான்னு கேட்க, மிச்சியும், யோஷிரின் நீங்கள் எப்போவுமே மனசுக்குள்ளே தானே இருக்கீங்க, இன்னொரு முறை இல்லைன்ட்டு மட்டும் சொல்லாதீங்க, வாயிலடிங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன்லேயே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க. இப்போ யோஷிரினும், மிச்சி உன்னோட அழகான விரலில் இருக்கிற நகத்தை வெட்டுறதுக்காக நான் தங்க நகை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்ல, மிச்சியும், யோஷிரின் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருக்க. இப்போ நம்ம தலைவனும் கப்லேயே டெலிஃபோன் பண்ணி அதை தூக்கி யோஷிரின் தலை மேலே போட்டுட்டு, ஹலோ வணக்கம் பான்மா. யோஷிரினும், வணக்கம் ஷின்சான் என்ன பண்ணி இன்னும் தூங்கலையான்னு கேட்க, நம்ம தலைவனும், தூக்கம் வந்துருந்தா தூங்கி இருக்க மாட்டேனாடா சால்சா மூக்கான்மா. இப்போ மிச்சியும், யோஷிரின் பக்கத்தில் என்ன ஷின்சானோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்ல, இப்போ ஷின்சானும், யோஷிரின் உங்கள் ஃபோனில் என்ன பேயோட வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்ல, யோஷிரினும், மிச்சியோட வாய்ஸ் உனக்கு அப்படி தான் கேட்குதா, கரெக்டாக சொல்லிட்டேன் ஷின்சான்னு சொல்ல, இப்போ மிச்சி நேர்லேயே வந்துட்டு யோஷிரின் கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்டு யாரை பார்த்து என்னடா சொன்னேன்னு கேட்க, யோஷிரினும் நைட்டில் ஒரு நகைச்சுவைக்காக தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சிடுமான்னு சொல்ல, மிச்சியும் சரி பரவாயில்ல விடு வீட்டுக்கு போயிட்டு வா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம தலைவனும் இதுங்களை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்கு போக மணி 3 ஆயிருக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம தலைவன் கப்பில் ஜூஸ் ஊற்றி குடிச்சிக்கிட்டு, இந்த நேரத்தில் ஆக்ஷன் காமின் பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆக்ஷன் காமின் சிடி எடுத்து டிவியில் போடுவான். இப்போ டிவிலையும் பெட்ஷீட்டுக்கு கை கால் முளைச்ச மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்துருக்கும். இந்த மான்ஸ்டரோட வேலையே எல்லாரோட ஆர்வத்தையும் தூண்டி விடுறது தான். இப்போ அந்த மான்ஸ்டரும் ஒருத்தனோட வீட்டுக்கு போகும். நட்டனோட ஒரு தெரியல, அவனும் உட்காந்து கப் நூடல் சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அந்த மான்ஸ்டரும் அதோட பவரை யூஸ் பண்ணிவிட்டு, எங்கே பாரு இனிமேல் நீ எல்லா நைட்டுமே இதே மாதிரி கப் நூடல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், ஏன்னா நான் ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வேறு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகும். அந்த பொண்ணு நட்டனோட ராத்திரியில் ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும். மான்ஸ்டரும் அதோட பவரை யூஸ் பண்ணிவிட்டு, இனிமேல் உன்னோட க்ளீனிங் நிற்கவே நிற்காது, எல்லா நைட்டுமும் நீ இதே மாதிரியே தான் பண்ணுவேன், நான் ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு நேராக வேறு ஒருத்தனோட வீட்டுக்கு போகும். அங்கே அவனும் அவனோட ஆளுக்காக ஏகப்பட்ட லவ் லெட்டர் எழுதி வச்சுருப்பான். அங்கே மான்ஸ்டர் அதோட பவரை யூஸ் பண்ண அவனும் சும்மா சில்லுன்னு ஏகப்பட்ட லெட்டர் எழுதி முடிப்பான். எழுதி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே நான் இப்பயே போஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் பாக்ஸ் வரைக்கும் ஓடி போயிடுவான். டக்குன்னு மெமிக்குவாங்க வந்துட்டு, இருடா கடப்பார மூக்கா, இத்தனை லெட்டரை நீ உன் ஆளுக்கு அனுப்பினேன்னா உன் ஆள் நீ இதே வேலையை தான் தெரியுறேன்னு சொல்லிட்டு உன்னை தப்பாக நினச்சிப்பா, அப்புறம் கிழிஞ்சிரும் கிருஷ்ணகிரின்னு சொல்ல, இப்போ மான்ஸ்டரும் அந்த லெட்டருக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு, மெமிக்கோ நீ இதே வேலையை தான் திரியிறியா, என் வெளியில் குறுக்க வராதுன்னு சொல்ல, உடனே அவனும் ஐயோ பூதம்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடிடுவான். இப்போ ஆக்ஷன் காமனும் அரை தூக்கத்தில் எழுந்து வந்துட்டு, டேய் நைட்டில் உனக்கு என்னடா வேலைன்னு கேட்க, இப்போ மான்ஸ்டரும் அதே தான் நானும் கேட்குறேன், உனக்கு என்னடா வேலை நைட்லன்னு கேட்க, ஆக்ஷன் காமினும் இது வேலைக்காகாது, பீமை இறக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு ரெடியாக, உடனே மான்ஸ்டர் ஒரு மிரரை வச்சு பீமை யூஸ் பண்ண அது ஆக்ஷன் காமின் மேலே பட டக்குன்னு மனசு சோர்வாயிடுவார். உடனே மான்ஸ்டரும் முடிஞ்சுதுரா அவன் கதைன்னு சொல்ல, ஆக்ஷன் காமினும் டே சால்சா மூக்கா இதெல்லாம் எனக்கு கொசுக்கடி மாதிரிடா ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஜம்பை போட்டுட்டு ஆக்ஷன் பீமுன்னு வரு. இவனும் 2 கண்ணாடியை வச்சுட்டு அதுலேருந்து பீமை யூஸ் பண்ணுவான். 2 பீமும் மாறி மாறி மோதிக்கும். கடைசியில் ஜெயித்தது ஆக்ஷன் பீம் தான். பீம் மான்ஸ்டர் மேலே பட மான்ஸ்டர் அப்படியே ரோஸ்ட் ஆகி
காத்தோட காத்தா பறந்து போயிடும். இப்போ அப்படியே மிக்சியை காட்டுறாங்க. மிக்சியும் என்ன ரூமில் ஒரே சத்தமாக இருக்குன்னு வந்து பார்த்தா லைட் எரிஞ்சிட்ருக்கும், டிவி போயிட்டுருக்கும், நம்ம தலைவனும் தூங்கிட்டு இருப்பான். மிக்சியும் ஷின்சான் நைட்டில் உனக்கு இதான் வேலையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. அதோட இந்த வீடியோ முடியுது guys. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.